ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக புதிய முகங்களை கிட்டத்தட்ட ஒரு 80% நிறைய புது முகங்களை பார்க்கிறேன். ஒரு சிலர் தான் பழைய முகங்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பதிலே நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவன் நம்மை கடந்த நாட்கள்லாம் பாதுகாத்திருக்கிறார். ஆனால் நன்றி செலுத்தணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 118:7 வாசிக்கிறோம். நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செயல்களை விவரிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செயல்களை விவரிப்பேன். அப்போ பூமியிலே நான் வாழ்வது இதற்கு என்று சொன்னால், நான் சாகாமல் பிழைத்திருந்து என் வேலைகளை செய்வேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து என் குடும்பத்தை நடத்துவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து இந்த காரியங்கள் செய்வேன் அப்படி கிடையாது. எதற்காக பூமியில பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி தாவீது மிக தெளிவாக இருந்திருந்தார். கர்த்தரை காலத்தில் சோதிருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படி சொல்லும்போது ஆண்டவனை பாதுகாத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்க சொல்லலாம், இல்லை பிரதர் நீங்க சொல்றீங்க நாங்க பட்ட பாடுகள், நாங்க பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்க வெடித்த கண்ணீர் தெரியாது, இதோட எப்படி நான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லும் போது தாவீது மறுபடியும் சொல்கிறார், என் வாழ்க்கையில என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளும், கர்த்தரை ஆராதிக்கணும் தாவீது மறக்கவே இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது நமக்கு அது கஷ்டமா தெரியலாம், பெரிய வேதனையா தெரியலாம், பெரிய பாடுகளா தெரியலாம். அதற்கு கூடாக எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, உன் நினைவு என் நினைவு அல்லன்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒருவேளை நமக்கு எதெல்லாம் பாதுகாப்பு தெரியுதோ அதெல்லாம் அவருக்கு ஆபத்து. நமக்கு எதெல்லாம் சேஃப்டியா தெரியுதோ அது அவருக்கு ஆபத்து. நமக்கு எதெல்லாம் ஆபத்தா தெரியுதோ அது அவருக்கு பாதுகாப்பு. பைபிள் சொல்றோம், யோசேப்பு வாசிக்கிறோம். யோசேப்பு பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறதா அவனுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் பார்க்குறாரு. நீ அங்கே போத்திபார் வீட்டில் இருந்து அப்படின்னா கட்டாயம் என்ன செய்வாங்க, கொண்டுருவாங்க. அதனால நீ சிறைச்சாலையில் இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு. அப்போ ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு நினைச்சிருக்கலாம் இதோட வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு சொல்லி பரிந்து பேசலாம் சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. அவர் பூமியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை நியமித்து அனுப்பியிருக்காரு. அதான் பைபிள் சொல்லிட்டு நியமித்த ஓட்டத்தில் ஒரு நியமித்து ஆல்ரெடி நீங்க செய்ய வேண்டிய ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியாச்சு. புதுசா நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நியமிச்சு பூமியில வாழ வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், குடும்பம், வேலைகள், பணம் எல்லாம் தேவை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டு யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நாம் இருக்கணும் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. அதே போல நம்முடைய பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ தானியேல வாசிக்கிறோம். இல்ல நீ வெளியில இருந்தேன்னா அது உனக்கு ஆபத்து. கட்டாயம் எங்களுடைய விரோதிகள் என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. உனக்கு சேஃப்டி எங்கதான் நமக்கு அது இல்ல உனக்கு சேஃப்டி அதுதான். சாத்ராக் மேசாகவே நீ வெளியே இருந்தனா தீயை விட கொடூரமா இருக்கிறாங்க. அதனால உனக்கு சேஃப்டி இதுதான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உங்களுக்கு சேஃப்டி இதுதான், அக்னி சொல்லிக்குள்ளதான். அதுவே பவுல் சில நீ வெளியில் விட்டு உனக்கு கொண்டுருவாங்க, உனக்கு சேஃப்டி சிறைச்சாலை. அதெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னா, ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனைகளோடு கூட பாடுகளோடு கடந்து வந்திருக்கலாம். ஆனா அதை மறந்துடக்கூடாது, இது எனக்கு இப்போதைக்கு சேஃப்டி ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறார். அதனால அதை நினைச்சு நம்மளோட வாயிலிருந்து எக்காரணம் உண்டும் எவ்விதமான தூசணமான வார்த்தை வராதபடிக்கு ஆண்டவரே, ஆனாலும் நான் சாகாமல் பிழைச்சிருக்கேன் இல்லையா, நான் சாகாமல் பிழைத்திருந்த செயல்களை விவரிப்பேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய செயல்களை விவரிப்பதற்காக நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஒரே ஒரு சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் இருக்க விரும்புகிறேன். நம்முடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவ ஆவியானவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அதை நாம் தியானிக்கும் போது ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிப்பதற்கும் ஆண்டவரை தொழுதுவதற்கும் ஆயத்தமாக இருக்கும் என்று ஒரு கேள்வி என் மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது. எதற்காக தகப்பன் ஓடினான்? என்ன ஆக்சுவலா அந்த பையன் நல்ல பையனும் கிடையாது, சரியா? அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் அவன் ரொம்ப விவரம் வந்த உடனே பிள்ளைகள்லாம் கையில் வளர்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் விவரம் ஆச்சுன்னா, மம்மி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டேடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மம்மி எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே சொல்லி அப்பாவிட்ட இருந்த அந்த சொத்துக்கள்லாம் வாங்கிட்டு, சரியா, அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அப்பா வீட்டை விட்டு விரட்டி ஓடினவன் தான் யார்? எந்த மகன். போய் அந்த சம்பவம்லாம் தெரியும், எவ்வளோ பாடுகள் பட்டான், எவ்வளோ பிரச்சனைப்பட்டான், சரியா? அதெல்லாம் முடிச்சுட்டு வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் புத்தி தெளிந்த போது. என்னது புத்தி தெளிந்த போது?
அப்பா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறான். அப்பா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கல. அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எழுந்து என்ன செய்யணும்? நிறைய பேர் ஆலயத்துக்கு வீட்டில் ஹவுஸ் விசிட்டிங் போகும்போதெல்லாம் நான் சர்ச்சுக்கு போகணும் இந்த வாரம் கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒழிய என்ன செய்ய முடியல, எழுந்து வர முடியல. எழுந்து வரணும். நம்ம கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும். கர்த்தரை தொழுதுவதற்கு நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும். இப்போ எழுந்து புறப்பட்டு அப்பா பார்க்க வரலாம். இப்போ இவன் வரதுல நியாயம் இருக்குது. ஏன்னா இது வேற வழி கிடையாது. அவ்வளோதான், எல்லாம் இழந்துருச்சு. இனிமேல் நமக்கு வாழ்க்கை இல்லை. மறுபடியும் போய் அங்கே விழுகுதான் நமக்கு வாழ்க்கை. ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு வாரம் வரும்போதே பலவிதமான கனவுகளோட வாரம். நான் பண்ணின தப்பு, அப்பா என்னை ஏற்றுக்கிற மாட்டாங்களா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி எழுந்து வர. இதுக்கிடையில் இவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அப்பா எப்பவுமே இவன் நினைப்பாரு பரவாயில்ல, இவர் இறங்கி ஓடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களில் பழையப்பட்ட நாட்களில் அந்த பைபிள் எழுத நாட்களில் இந்த பெரியவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. ஓடுனாங்க அப்படின்னா அக்கம் பக்கம் பார்ப்பாங்க, ஏதோ ஆபத்து, ஏதோ காரியம் நடக்குது, அதனால ஓடுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்களாம். இப்போ தகப்பன் தன்னை இறுக்கி விட்டு எழுந்து என்ன செய்றாரு, ஓடுகிறார். இப்போ ஏன் ஓடுறாரு அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு. தெரியும், அதை நம்முடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். முதலாவது அவனுடைய பேர் அன்பு, தகப்பனுடைய அன்பு. எப்ப நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு தெரியுமே, நீ இப்படித்தான் இருக்குன்னு தெரியும், உன் சுபாவம் தெரியும், உன் குணம் தெரியும், உன் நிலைமை தெரியும், தெரிஞ்சுதானே உன்னை தேர்ந்தெடுத்தேன். யாருமே தெரியாம உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி சபைகள் என்ன செய்யல வைக்கல. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க எல்லாமே தெரியும், வா உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், என்ன சுபாவம் இருந்தவன் நேசிக்கிறேன். இப்ப சபைகளை கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படின்னா அதே சுபாவத்தில் இருக்கிறத விட்டு நாளுக்கு நாள் அவரை போல என்ன செய்யணும், ஆகணும். அதுக்காக என்ன அப்பதான் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி உட்கார்ந்துருக்கூடாது. நாம் நாளுக்கு நாள் அவருடைய குணத்துக்கு என்ன செய்யணும், மாறணும். இயேசு கிறிஸ்துவை போல வளரும் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அதுக்காக தகப்பனுடைய பேர் அன்பு பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துடைய அன்பு அளவிட முடியாது. ஒரு பக்தன் பாடுகிறார், எல்லா மரமும் பேனாவானாலும், எல்லா ஜலமும் மையானாலும், ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் என் இயேசுவின் அன்பை யாரால் இங்க சொல்ல முடியும். அவ்வளவு அன்பு பெருத்தவர். உலக பிரகாரம் எந்த தகப்பனை இவ்வளவு அன்பா இருக்கும்போது நமது பரமபிதா கட்டாயம் அதோட அன்பு செலுத்துகிறார். இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அடுத்த காலத்துக்கு எதுக்கு ஓடி வந்தார் அப்படின்னா முழுவதுமான மன்னிப்பு. வா நீ போ, இது உன்னுடைய சூழ்நிலை ஆயிப்போச்சு, செஞ்சுட்ட, இனிப்பா உன்னை கம்ப்ளீட்டா மன்னிச்சிடறேன். நிறைய பேருக்கு மனசுல இருக்கிறான், நான் மன்னிச்சிடறேன் பிரதர், ஆனால் என்ன செய்ய முடியல, பயங்கர துரோகம், முடியவே முடியாது இல்லை. ஆனால் இந்த தகப்பன் மன்னிக்கிறது மட்டுமல்ல, மன்னித்து மறந்து ஒரு புதிய மனிதனை போல. ஆஃப்டர் இந்த தகப்பன் எப்படின்னா இதோடைய பரமபிதா எவ்வளவு மேலானவர். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், அவருக்கு இந்த மகன் ஓடி வரான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பழையப்பட்ட நாட்களில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபாகமும் 20ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் 21 வசனம் வாசிக்கிறோம். ஆக்சுவலாக இவன் கல்லெறிந்து கொல்லப்படணும். யாரு? எந்த இளையகுமார் அங்கே பார்த்தாங்க அப்படின்னா ரைட்ஸ் எல்லாரும். உங்களுக்கு தெரியுமா, கல் அப்படின்னா நியாயப்பிரமாணம். எதுக்காக எல்லாரும் கல்லெறிந்து கொள்றாங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுது, அதனால கல் எடுக்கிறாங்க. அப்ப என்ன உடனே பார்ப்பாங்க, இவன் வர்றதை பார்த்த உடனே அந்த லோக்கல்ல மக்கள்லாம் இவனை கல்லெறிஞ்சு கொண்டால் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம். அப்பாவுக்கு கீழ்படியாக ஓடணும், அப்பா விட்டுட்டு விலை ஓடணும், அப்பாவுக்கு எதிர்ப்பு செஞ்சுட்டு போனவன் இவனை கட்டாயம் கல்லெறிஞ்சு கொல்லப்படணும், நியாயப்பிரமாணம். கொன்னாலும் என்ன கிடையாது, கேள்வி கிடையாது. இது தகப்பனுக்கு நல்லா தெரியும். இவன் இறங்கி வந்த உடனே தகப்பன் அந்த பாசத்தை பார்த்து உண்மையிலே மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவனை கட்டி போய் பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. அதோட ரகசியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இவன் மேல கல் எறிஞ்சாலும் அந்த கல் யார் மேல படும், தகப்பன் மேல படும். என் மகன் இருக்கிற தப்பு பண்ணவன் தான், அவனை நேசிக்கிறேன், இவ்வளவா நேசிக்கிறேன் என்பதற்காக தகப்பன் அவனுடைய பழைய சூழல் எதையுமே பார்க்கல. இம்பிட்டு அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வரல, பன்றி மேய்ச்சிட்டு வரல, அந்த ஸ்மெல், அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய நிலைமை எதையுமே பார்க்கல. ஓடி அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்து. சரியா, அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அவனை கட்டி பிடிக்கும் போது அவன் மேல் விழக்கூடிய அவ்வளவு கல்லும் யார் மேல் விழணும், தகப்பன் மேல் விழணும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை அன்னைக்கு சிலுவையில கட்டி பிடித்ததுனால நம்ம மேல் விழ வேண்டிய அவ்வளவு அடிகளும் அவர் மேல் விழுந்தது. நம்மளை தான் காரி துப்பணும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றியா, இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நம்முடைய முகத்துல காரி துப்பணும். அவர் நம்மை கட்டி பிடித்து முத்தம் செய்ததுனாலே அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். நாம் செய்த தவறு, நாம் செய்த அக்கிரமம், நாம் செய்த பாவம், நம்ம நல்லவங்க இல்லை. ஆனால் தேவன் நம்மை மூடி மறைத்ததுனாலே, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையில் சிந்ததுனாலே, நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ண உயிர்ப்பு வந்ததுனாலே அவர்கள் பட்ட அடிகளும், அவர்கள் பட்ட துப்பல்களும், அவருடைய கேலிகளும், அவருடைய கிண்டல்களும் எல்லாம் யார் மேல் விழ வேண்டியது, நம்ம மேல் விழ வேண்டியது. அதை யார் ஏற்றுக்கொண்டார்?
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்த மகன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பாவுக்காகவே செத்துருப்பான். என்ன அப்பா, எவ்வளவு அன்பு! அதை விட அன்பு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, எனக்காக நீங்கள் வேற எதையும் கொடுக்கல, ஜீவன் கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு உயிரே கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளையை மாற்றி நித்திய ராஜ்யத்தில் இடமே செஞ்சிருக்கீங்க, கொடுத்துருக்கிறேன். நான் ஜீவனும் நாள் வரைக்கும் உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். எனக்கு உயிருள்ள நாள் வரைக்கும் என்ன உள்ளளவும் உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு நினைத்து அவரை துதித்து பாட கர்த்தர் கிருபை பாராட்டுவாக. நாம் மகிமைப்படுவதாக. ஆமாம்.